இதுல எனக்கு பர்சனலா மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? இந்த 12,000 சரிபாதி நிறுவனங்கள் பெண்கள் தலைமையேற்று நடத்துகிற நிறுவனங்கள் என்பதுதான். சிறந்த புத்தொழில் கட்டமைப்பு கொண்ட மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் 2018ஆம் ஆண்டு கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு 4 ஆண்டுகளில் 2022ஆம் ஆண்டு முதல் இடத்துக்கு உயர்ந்திருக்கு. ஸ்டார்ட் அப் ஜீனோம் அமைப்பு வெளியிட்ட உலகளாவிய புத்தொழில் குழமைவு அறிக்கை 2024 படி ஆசிய அளவிலேயே 18ஆவது இடத்துல சென்னை இருக்கு. நிதி ஆயோக்கின் கீழ் செயல்படும் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அமைப்பானது புத்தாக்க குழமைவு சிறப்பாக இருக்க மாநிலங்கள்ல முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை அங்கீகரிச்சிருக்கு. அவுட்லுக் பிசினஸ் இதழ் வெளியிட்ட 2024ஆம் ஆண்டுக்கான புத்தொழில் குழமைவுல சிறப்பாக செயல்படுற மாநிலங்கள் வரிசையில நாட்டிலேயே முதல் 3 மாநிலங்கள்ல தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. சமீப காலமா தமிழ்நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களோட முதலீடு திரட்டும் திறனும் உயர்ந்து வருது. 2016ஆம் ஆண்டு $1 மில்லியன் இருந்துச்சு. 2024ஆம் ஆண்டு $6 மில்லியன் அது உயர்ந்து இருக்குதுன்னு இங்க் 42 அறிக்கை தெரிவிக்குது. இது தமிழ்நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் மேல முதலீட்டாளர் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துது. 2020ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் தமிழ்நாட்டில் இருந்து DPIIT தளத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை ஆண்டுக்கு 36 விழுக்காடு கூட்டு வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. இது தேசிய சராசரியான 11 விழுக்காட்டை விட 3 மடங்கு அதிகம். உயர் தொழில்நுட்பத்துறையின் பவர் ஹவுஸாக சென்னை வளர்ந்து வருது. 2021-24ஆம் ஆண்டு காலத்தில் சென்னையை மையமாக கொண்ட உயர் தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல செய்யப்பட்ட முதலீடு மதிப்பு 66 விழுக்காடு ஆண்டு கூட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தேசிய அளவில் இது 2வது இடம். இந்த சாதனை பட்டியலின் பின்னணியில் நாம வடிவமைச்சு செயல்படுத்தி வரக்கூடிய பல திட்டங்கள் இருக்கு. புத்தொழில் நிறுவன வளர்ச்சியை மெட்ரோ சிட்டியை தாண்டி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் சென்றடையணும்னு கோல் செட் பண்ணி நாம செயல்பட்டு இருக்கோம். அதன்படி 11 வட்டார மையங்கள் அமைச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதுயுக தொழில் முனைவு வளர்ச்சியில பங்கெடுக்கவும், அதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் அவங்களோட பங்களிப்பை வழங்கவும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படுவது. தொடக்க நிலையில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி உதவி கிடைக்காம தங்களுடைய முயற்சியை கைவிடக்கூடாது என்பதற்காக டான் சீட் என்ற ஆதார நிதி வழங்கக்கூடிய திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுலயும் பெண் தொழில் முனைவோர்களுக்கு 50 விழுக்காடு கூடுதல் நிதி வழங்குகிறோம். தமிழ்நாட்டில் அதிகரிச்சு வரக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கையை கருத்திலே கொண்டு இந்த நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு மட்டுமே 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எந்த துறையா இருந்தாலும் எங்களுக்கு சமூக நிதி முக்கியம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படித்தான் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களால் நிர்வகிக்கப்படும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பங்கு முதலீடு வழங்கப்பட்டு வருது. முதலீடு வழங்குறதோட அந்த நிறுவனங்களுக்கு தேவையான தொழில் பயிற்சிகளும் துறை வல்லுநர்களால் தொடர்ந்து வழங்கப்படுது. இதுக்காக 2022-23ஆம் ஆண்டுல 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பதை 2023-24ஆம் ஆண்டு 50 கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். முதலீடுகள் தேவைப்படும் புத்தொழில் நிறுவனங்களையும் முதலீட்டாளர்களையும் இணைக்கக்கூடிய நோக்கத்தில் டான் ஃபண்ட் என்ற முதலீட்டாளர் இணைப்பு தளத்தை சென்ற ஆண்டு தொடங்கி வச்சேன். இதன் வழியா
புத்தொழில் நிறுவனங்கள் 129 கோடியே 24 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி இருக்கு. பெரியார் சமூக நிதி தொழில் வளர் மையம், பெண் தொழில் முனைவோர்களுக்கான தொழிலி பயிற்சி பட்டறைகள் நடத்துறோம். கிராமந்தோறும் புத்தொழில் திட்டம்னு ஊரக பகுதிகளையும் புத்தொழில் முயற்சிகளை ஊக்குவித்து வர்றோம். அதே நேரத்தில் உலகளாவிய தொடர்புகளையும் தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தி தந்து வருகிறோம். துபாய், அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளில் தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு இணைப்புகளை ஏற்படுத்தி தரும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்திக்கிட்டு வருது. பன்னாட்டு புத்தாக்க நிகழ்வுகளில் தமிழ்நாட்டு நிறுவனங்கள் பங்கேற்க உதவிகள் வழங்கப்பட்டு வருது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடத்துகிற நிரல் திருவிழா என்கிற ஏக்கத்தான்ஸ்ல ஸ்டார்ட் அப் தமிழ்நாடும் முக்கிய பங்கு வகிக்குது. நில் பிராண்ட் செல் என்ற பேர்ல 250 நிமிட வீடியோ படம் மூலமா பிராண்ட்களை எப்படி உருவாக்குறதுன்னு பயிற்சி அளிக்கப்படுது. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாத்தான் உலகளாவிய நாடுகளின் பங்களிப்போட புத்தொழில் நிறுவனங்களுக்குன்னு ஒரு சிறப்பு மாநாட்டை நம்ம மாநிலத்திலே நடத்தணும்னு முடிவு செஞ்சு இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 250க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பங்கேற்று இவர்களில் பலர் இந்த மாநாட்டில் நடைபெறக்கூடிய கருத்தரங்கத்தில் உரையாற்ற இருக்காங்க. இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காட்சி அரங்கத்தில் 21 நாடுகள் அரங்கு அமைச்சிருக்கிறாங்க. நாட்டிலேயே புத்தொழில் நிறுவனங்களுக்காக 40 உலக நாடுகளின் பங்களிப்போடு ஒரு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு இருப்பது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.